I am Dr. Bharati Suresh Kannan from Tanjavur, dietologist. Today, the subject you'll see is gastroesophageal reflux disease, GERD. இந்த GERD அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கா, ஒரே வார்த்தையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ அதுல வந்து ஒன்றும் இல்லை. இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிதான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு தான் அதுலயும் தமிழ்லயும் அவங்க போட்டிருக்காங்க. இந்த லோயர் இசபெஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த நம்ம உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இரைப்பைக்கும் நடுவுல ஒரு ஸ்பிங்டர் வந்து ஒண்ணு இருக்கு. தசை நார்களால் ஆன ஒரு டைட்டான ஒரு பேண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம உணவு குழாயில இருந்து ஃபுட்டு வந்து இரைப்பைக்கு போகும். இரைப்பையில இருந்து ஃபுட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகி வெளியில வந்து நமக்கு வெளியில உணவு குழாய்க்கு திரும்பி வராம தடுக்கிறதுக்காக உள்ள ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நம்ம ரிப்பீட்டட் அல்சர் அந்த மாதிரி சில காரணங்களால அந்த தசை நார்கள் வந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகி லூஸா ஆகும்போது உணவு என்ன ஆகுது, நமக்கு இரைப்பையில இருந்து திருப்பி உணவு குழாய்க்கு போகும்போது அந்த நம்ம இரைப்பையில வந்து நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு செரிமானத்துக்காக உள்ள நீர் வந்து சுரக்கும். நம்ம உணவு போயிட்டு நம்ம சாப்பிட்ற உணவு போய் இரைப்பையில உளுத்தோன்னே இரைப்பையில வந்து அதை வந்து நம்ம மாவு கூழா ஆக்கி அதோட அதை வந்து செரிமானம் பண்றதுக்காக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு செரிமானத்துக்காக அங்க இருக்கும். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிடு. அப்ப அந்த ஆசிடு வந்து நமக்கு இரைப்பையில இருந்து இருக்கும்போது நமக்கு அது உணவு செரிமானத்தோட அது இதுவாகுது. அது வந்து உணவு குழாய்க்கு வரும்போது உணவு குழாய் வந்து என்னாகும், புண்ணாயிடும். அப்ப அதனாலதான் நமக்கு இந்த GERD உள்ள பேஷண்ட் எல்லாரும் அவங்களோட மெயின் சிம்டம் வந்து நெஞ்சு எரிச்சல், அது மாதிரி எல்லாம் வந்து அவங்களோட மெயின் சிம்டம் வந்து நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த GERD வந்து யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு, BMI வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு, தொப்பை ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு, பிளஸ் பிரெக்னன்சிலையும் காரணம் இதேதான். அதாவது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகுற மாதிரி. அப்ப பிரெக்னன்சில வந்து என்ன ஆகும், இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், அந்த தொப்பை விழுற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த வயிறு பெருசா ஆகும்போது அங்க வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடு இரைப்பை வழியா வெளியில வருது. அப்ப அவங்களாலையும் அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து இது வந்து நான் கார்டியாக் செஸ்ட் பெயின் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அது வந்து வயிற்றுல இருந்து இந்த மாதிரி அது வந்து வருது. அது தவிர வேற யாருக்கெல்லாம் அது வந்து இருக்கும்னா, ஆல்கஹால் வந்து அதிகமா கன்சியூம் பண்றவங்களுக்கு, ஸ்மோக் பண்றவங்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து ஜாஸ்தியா இது வந்து ஜாஸ்தியா இருக்குது. அது தவிர சாப்பாடு உணவு பழக்கங்கள்ல வந்து ரொம்ப இரகுலர் ஃபுட் ஹேபிட்டா இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றவங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடுறது, ரொம்ப ஃபேட் வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து அதிகமான இந்த உணவு பழக்கங்கள்ல வந்து அதிகமா அந்த நமக்கு வந்து பேட் ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி காஃபி வந்து ரொம்ப அதிகமான காஃபி இன்டேக் எடுத்துக்கிறவங்க, அடுத்தது ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கும் இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து இது வந்து அதிகமாகுது. அடுத்தது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இது என்னன்னா, இது எதனால வருது அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம், என்னென்ன காரணங்களால இது வருது. அப்போ அடுத்தது வந்து என்ன சிம்டம்ஸ், இது இருக்கும்போதே இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு. உணவு வந்து எதுக்கழிச்சு வரும்போது அந்த உணவுல உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு உணவு குழாய்க்கு வரும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சு எரிச்சல், எபிகாஸ்ட்ரிக் பெயின்னு சொல்லுவாங்க. எபிகாஸ்ட்ரிக் பெயின்ங்கிறது வந்து நம்ம வயிறும் அந்த நெஞ்சும் வயிறும் சேர்ற இடத்துக்கிட்ட இருக்கிற அந்த பெயின், ஒரு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நெஞ்சு எரிச்சலாவே இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த தொண்டை குழியில வந்து ஒரு எரிச்சல், இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆகி அது வந்து நமக்கு தொண்டை வரைக்கும் அந்த ஆசிட் வந்து வரும்போது சில பேருக்கு ஓக்கல் கார்டு வந்து ரிப்பீட்டடா அந்த ஆசிட் பட்டு ஓக்கல் கார்டு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி வாய்ஸ் வந்து ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து வருது. ப்ராங்கைட்டிஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த தொண்டை இது பண்ணி இருமல் வர்றது. அடுத்தது அந்த உணவு குழாயில இருந்து வந்து நமக்கு அந்த இது இருக்கிறதுனால அவங்களால உணவு வந்து முழுங்க முடியாம டிஸ்பேஜியான்னு சொல்லுவாங்க.
அது உணவு வந்து முழுங்க முடியாம ஒரு டைட்னஸ் வந்து ஒரு உணவு தொண்டையில வந்து ஒரு டைட்னஸ், உணவை முழுங்க முடியாம அந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து இந்த மாதிரி உள்ளது. இது எல்லாமே வந்து இதனால உள்ள சிம்டம்ஸ். அடுத்தது இதுல என்னென்னலாம் நம்ம எப்படி இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப என்னென்ன காரணங்கள்னு பாக்குறோமோ அதை எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்ப எதனாலலாம் அது வருது அப்படின்னு பார்த்தா, இப்ப உடல் எடை வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா அந்த உடல் எடையை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ், அதுக்குள்ள ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நம்ம மாத்தணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாத்திக்கணும். ஃபுட் ஸ்டைல் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஆயில்ல ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, என்னென்னலாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, எதெல்லாம் இதுக்கு சாப்பிடலாம்னு இருக்கு. அப்ப இந்த ஃபேட்டி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்ப ஆவியில வேக வச்சது, எண்ணெயில பொரிச்சது நம்ம சாப்பிடக்கூடாது. ஆவியில வேக வச்சது அந்த மாதிரி உள்ளது சாப்பிடலாம். நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் சாப்பிடலாம். அதிகமா ஃபேட்டி ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. எண்ணெயில பொரிச்சது வறுத்தது சாப்பிடக்கூடாது. நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் சாப்பிடலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடலாம். பழங்கள்ல வந்து சிட்ரிக்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே வந்து ஆப்பிள், வாழைப்பழம் அந்த மாதிரி உள்ளது, காய்ந்த திராட்சை, உலர்ந்த இந்த உலர் பழங்கள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நீர்ச்சத்து உள்ள உணவு வகைகள், அந்த பூசணிக்காய், சவுச்சவு அந்த மாதிரி உள்ளது, பீன்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு நார்ச்சத்து உள்ளது. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பீக்கங்காய் அந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள உணவு வகைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, நிறைய காஃபி, டீ வந்து நமக்கு ஆசிட் செக்ரீஷனை ஜாஸ்தி பண்ணும். ஸ்மோக்கிங் வந்து நமக்கு லோயர் இசோபேஜியல் ஸ்பிங்க்டரோட இதை வந்து லாக்ஸ் பண்ணுது. அந்த ஸ்பிங்க்டர் வந்து டைட்டா இருக்கிறத குறைக்குது. அப்ப ரிஃப்ளெக்ஸை வந்து நமக்கு ஜாஸ்தி பண்ணுது. அதனால ஆல்கஹாலும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், நிக்கோட்டினும் அதே மாதிரி லோயர் இசோபேஜியல் ஸ்பிங்க்டரோட இது. அடுத்தது ஃப்ரைடு ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட்டு, ஸ்பைசி அண்ட் சில்லி ஃபுட்டு, அசிடிக் ஃப்ரூட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷன். வெயிட் வந்து எந்தெந்த அளவுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு வயிற்றை சுத்தி நமக்கு வந்து இன்க்ரீஸ் நம்மளுடைய இது வந்து தொப்பை அதிகமா இருக்க மாதிரி உள்ள இதெல்லாம் நம்ம இதை எல்லாமே இது பண்ணிக்கணும். 3 to 4 டைம்ஸா இப்ப சாப்பாடு வந்து ஒரே அடியா வயிறு ஃபுல்லா சாப்பிடாம ஃபுட்டை வந்து நம்ம பிரிச்சு ஸ்மால் போர்ஷன்ஸா 3-4 வழியா ஒரே அடியா சாப்பிடாம ஒரு 3 hours கழிச்சு நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே நம்மளுடைய உணவு வந்து இறைப்பையிலிருந்து நமக்கு வந்து டியூடினத்துக்கு சாப்பாடு போகிறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும், நம்ம உணவு செரிமானம் ஆகி. அப்ப அந்த 3 to 4 hours அந்த உணவு வந்து போறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுட்டு உடனே படுக்க கூடாது. சாப்பிட்டுட்டு உடனே படுக்காம ரெக்லைனிங் சேர்ஸ்ன்னு இருக்கு, இல்ல ஹெட் அண்ட வந்து ரைஸ் பண்ற மாதிரி உள்ள சேர், அதுல வந்து நம்ம படிக்கணும். சாப்பிட்ட உடனே 3 to 4 hours தூங்கக்கூடாது. நைட்டு வந்து லேட் நைட் டின்னர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏர்லி டின்னர் நம்ம 3 to 4 hours கழிச்சு படுக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். அப்புறம் ரிலீசிங் ஸ்ட்ரெஸ், நம்ம ரிலீவிங் ஸ்ட்ரெஸ். இப்ப ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஒரு காரணம்னு பார்த்தோம். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படிலாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் நமக்கு பிடித்தமான விஷயங்கள். ஒரு மியூசிக் கேட்கணும், மியூசிக் லவரா இருந்தா அவங்க வந்து மியூசிக் கேட்கலாம், வாக்கிங் போகலாம். சாப்பிட்டு வந்து நம்ம உடனே வாக்கிங் போகும்போது அது வந்து ஃபாஸ்ட் வாக்கிங் இருக்கக்கூடாது, மாடரேட் கூட, மாடரேட்டை விட மைல்ட் டு மாடரேட் வாக்கிங். அப்பதான் வந்து நமக்கு அந்த சாப்பிட்ட உடனே நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா நம்மளுடைய டைஜஷனுக்காக வயிற்று பகுதிக்கு போகும். அப்ப நமக்கு மூளைக்கு போற பிளட் சர்க்குலேஷன் காம்ப்ரமைஸ் ஆகும்போது நம்ம வந்து ஃபாஸ்ட் வாக்கிங் போகக்கூடாது. மைல்டு வாக்கிங் வந்து அந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம வந்து வாக்கிங் போகலாம். அடுத்தது வந்து இப்ப ரீடிங் ஹேபிட் உள்ளவங்களுக்கு வந்து ரீடிங், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து நம்ம வந்து ஒரு ஹேபிட் வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். அடுத்தது ஃபுட் ஹேபிட்டும் நம்ம அதே மாதிரி என்னென்னதான் மாத்திக்கலாம் அப்படிங்கிறத இது பண்ணலாம். அடுத்தது நம்ம இது வந்து இந்த பல்லுல கூட டென்டல் இது வாய் வந்து எதுக்கழிச்சு வரும்போது நம்மளோட டென்டல் ஹைஜீனையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப டென்டல் இதெல்லாம் வந்து நம்ம ஜிஞ்சுவைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிட்டு இந்த ஜிஆர்டி இருக்கிறவங்க நம்ம ஃபுல்லா கம் ஹெல்த்துக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கணும். கம் வந்து ஃபுல்லா அந்த மசாஜிங் பண்றது அந்த மாதிரி வந்து
அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். டென்டல் எரோஷன், பெரியோடைன்டிஸ் அது மாதிரிலாம் அதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு டென்டல் ஹைஜீனை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கிரானிக் அல்சர் வந்து இப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி இப்ப நம்ம இதெல்லாம் வரும்போது கிரானிக் அல்சர், பேரட்ஸ் அல்சர்னு சொல்றது, இந்த ஆசிட் வந்து அந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ஜங்ஷன்ல வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வரும்போது அங்க வந்து நமக்கு வந்து ஒரு அந்த ரிஃப்ளெக்ஸ்னால அங்க ஒரு அல்சர் வந்து அது கிரானிக் அல்சர் வரும்போது நமக்கு அது அடினோ கார்சினோமா வந்து நமக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம இதுக்கெல்லாம் வந்து எப்படிலாம் நம்ம இதை வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், சாப்பிட்ட உடனே படுக்காம என்னென்னலாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அடுத்தது வயிற்றுல வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும்போது அது வந்து நம்ம அதை உடனே வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ரெக்ளைனிங் சேரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேற இதுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து இதுக்கு நிறைய இருக்கு. மெடிக்கல் இதுவும் இருக்கு, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்கு. மெடிக்கல் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியா நம்ம வந்து ஆசிட் அந்த இதுக்கு வந்து ஆசிட் செக்ரீஷன் வந்து குறைக்கிற மாதிரி உள்ளது, டேபிள்பிரசோல் மாதிரி உள்ளது. அடுத்தது ஆன்டாசிட் சொல்யூஷன்ஸ், அதெல்லாம் நம்ம ஆன்டாசிட் சொல்யூஷன் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, கவுண்டர்ல வாங்கி இதுக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்காக அதை வந்து சாப்பிட்டா அது ரொம்ப குறையுது அப்படிங்கிறதுனால அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் இருக்கும். அவங்க டாக்டர்கிட்ட போறதுக்கே ரொம்ப லேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆசிட் செக்ரேஷன் போகும்போது அந்த ஆன்டாசிடை குடிக்கும்போது அதை நியூட்ரலைஸ் ஆகி அந்த இடத்துல உள்ள புண்ணாகிறதோ அது வந்து நமக்கு வந்து அந்த அந்த அல்சர் வந்து கிரானிக் அல்சர் ஆகி அது வந்து கார்சினோமாவா ஆகுறதையோ அது எதையுமே காசு வந்து அங்க ட்ரீட் ஆகாது, சிம்டம் மட்டும் தான் ட்ரீட் ஆகும். அப்ப நெஞ்சு எரிச்சல் அவங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த ஆன்டாசிடை குடிச்சோம்னா நெஞ்சு எரிச்சல் குறைச்சோம்னா அவங்க அப்படியே அதையே கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா இது என்ன, அந்த அல்சர் வந்து ப்ராக்ரஸ் ஆகுதா, அது நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதா, அதெல்லாத்தையும் நம்ம வந்து அது பார்க்காதப்போ அந்த டிஸ்பேஜியா எல்லாம் வந்து அதிகமாகி அந்த ரொம்ப லேட்டா இதுல வந்து அவங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த சிம்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும்போது உடனே நம்ம அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதனால இருக்கு, இது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு தடவை போய் டாக்டர்கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணி அது என்ன இருக்கு, ஸ்கோபி பண்ண வேண்டிய தேவை இருக்கா, ஸ்கோபில என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றதுதான் வந்து அது பெஸ்ட். இது நம்மளாவே செல்ஃப் மெடிகேஷன் வந்து எடுத்துக்கிறத வந்து நம்ம இதுல வந்து அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி இதுல வந்து காமன் சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஜிஆர்டிக்கு உள்ள காமன் சிம்டம் பெல்ச்சிங், நெஞ்சு எரிச்சல். அப்ப நிறைய பேர் வந்து நெஞ்சு எரிச்சல்னோட அது வந்து ஒரு கார்டியாக் காஸ்ன்னு நினைச்சிட்டு இது பண்ணுவாங்க. அப்ப இது இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். அதே மாதிரி சிவியர் காஃப், சில பேஷண்ட் வந்து சிவியர் காஃப் வந்து வந்துட்டே இருப்பாங்க, ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இமீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் என்ன காரணத்தினால இருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அந்த காசு வந்து நம்ம எப்படி வந்து அந்த வந்து என்னென்னத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுமோ, இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட், நம்மளுடைய இன்ட்ராப்டாமினல் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகாம இருக்கிறது, டயட்ரி ஹேபிட்டை வந்து நம்ம மாத்திக்கிறது, ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இந்த இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல நம்ம என்னென்னலாம் இது பண்ண முடியுமோ, அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்காம நம்ம வந்து கொஞ்சம் வாக்கிங் போறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம உடல்நிலையை சீராக வேண்டும். நன்றி.